ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்குற லவ் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? உங்கள் லவ் ரிலேஷன்ஷிப் பற்றி யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது என்ன, உங்கள் பர்சன் செய்ய வேண்டியது என்ன, உங்கள் 2 பேரோட கரண்ட் எனர்ஜி என்ன, உங்கள் ரிலேஷன்ஷிப்க்கு என்ன தேவை, யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ரீடிங் வந்து லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, மேரிட் கப்புள்ஸ் அண்ட் சிங்கிள்ஸ் எல்லாருக்குமே பார்த்துடலாம். 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்திருக்கு. ஸோ 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் வந்து ஜென்ரலாக சொல்கிறது என்னென்னா, எஃபோர்ட் போடணும், பொறுமையாக இருக்கணும், அதை தொடர்ந்து உங்களுக்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிற கார்டு. ஸோ இதை வந்து ஃபுல்லாக பிரேக் டவுன் பண்ணி பார்க்கலாம். லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த கார்டு சொல்கிறது வந்து இப்போ நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்கணும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டைம் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நீங்கள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை தாண்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், உங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? கொஞ்சம் டெடிக்கேட்டடாக இருங்க. உங்கள் பர்சனுக்காக எதையும் செய்வேன், உனக்காக நான் எதையும் செய்வேன், என்னை நம்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வந்து உங்கள் பர்சன்கிட்ட நீங்கள் க்ரியேட் பண்ணணும். அடுத்து உங்களோட ரிலேஷன்ஷிப்க்கு வந்து இதுதான் வந்து ஃபுல் எஃபர்ட் போட வேண்டிய டைம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் மூலயமா நமக்கு இண்டிகேட் பண்ணுற விஷயம் என்னென்னா, உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் போடுற எஃபர்ட் பத்தலை. ஓகேவா? நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட வேண்டிய நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க. தினமும் சின்ன சின்ன லவ் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணுங்கள், உங்கள் பர்சனை நம்புங்க, உங்கள் மேலே உங்கள் பர்சனுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கோங்க, அண்ட் பொறுமையாக இருங்க. நிதானம் ரொம்ப அவசியம்னு சொல்கிறாங்க. இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? சம்டைம்ஸ் உங்கள் பார்ட்னர் மேலே வந்து நீங்கள் ரொம்ப கேர் எடுக்க வேண்டியிருக்கும். அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான டைமும் இதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? நீங்கள் அப்படி பண்ணும்போது உங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கை உங்கள் பர்சனுக்கு அதிகமாகும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இந்த கார்டை கொடுத்துருக்காங்க யூனிவர்ஸ். ஓகே, இது அது மட்டும் இல்லாமல் ஒரு லாங் டேர்ம் ஸ்டெபிலிட்டி அண்ட் ஸ்ட்ராங்கர் பாண்ட் வந்து பில்ட் ஆகிறதுக்கு இந்த வேலைகள் நீங்கள் போடுற இந்த எஃபர்ட் எல்லாமே வந்து வழிவகுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து மேரிட் கப்புள்ஸ்ன்னு பார்த்தோன்னா 8 ஆஃப் பென்டக்கிள்ஸ் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பில்டிங் தான் அடுத்து உங்கள் லைஃப்பில் வந்து இருக்க போகுது அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். ஓகேவா? உடனே அதிரடியாக வந்து திருமணமான உடனே ரொம்ப ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக ப்ராக்டிக்கலாக 2 பேரும் ஒர்க் அவுட் பண்ணணும். சின்ன சின்ன பிரச்சனைகள் நிறைய வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும். இது எல்லாத்தையுமே கிளியர் பண்ணிடணும். இப்போது அந்த சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. இது வந்து ஒரு கிளியர் பண்ணுற ஒரு எனர்ஜி தான் இது. சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையுமே இப்போ நீங்கள் வந்து கிளியர் பண்ணுற ஒரு டைம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, இதெல்லாம் கிளியர் பண்ணிங்க அப்படின்னா மேரேஜில் வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஒர்க் அண்ட் ரிலேஷன்ஷிப் பேலன்ஸ் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, மேரிட் கப்புள்ஸ்க்கு வந்து ஒர்க்கையும் ரிலேஷன்ஷிப்பையும் பேலன்ஸ் பண்ணியே ஆகணும், இல்லைன்னா இது வந்து பிரச்சனைக்குரியதாக ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கான கைடன்ஸ் தான். நீங்கள் இதை பண்ணினீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து சிங்கிள்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து உங்களை டெவலப் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த கார்டு சொல்கிறது என்னென்னா, லவ் இஸ் அ ஸ்கில் டூ, அதுதான் இந்த கார்டு சொல்கிற மெசேஜ். ஓகேவா? காதலும் ஒரு கற்றுக்கிற விஷயந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க, ஒரு கற்றல் மாதிரி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நல்ல பார்ட்னரை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களோட ஸ்டாண்ட்ஸை வந்து குவாலிட்டிஸ், லைஃப் கோல்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து டெவலப் பண்ணிக்கணும். ஓகேவா? லவ் வந்து ரொம்ப ஈஸியாக கிடச்சிடாது, ஆனால் ட்ரை பண்ணணும். செல்ஃப் லவ் ஹீலிங் மூலியமாக தான் ஒரு சரியான லைஃப் பார்ட்னரை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும். ஓகே, உங்ககிட்ட ஒரு செல்ஃப் லவ் அண்ட் ஹீலிங் எனர்ஜி இருந்தால் தான் ஒரு ரைட் பர்சன் உங்களை தேடி வருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு, மேரிட் கப்புள்ஸ்க்கு அண்ட் சிங்கிள்ஸ்க்கு 3 பேருக்குமான ரீடிங். இந்த இதை பொறுத்த வரைக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற வார்னிங் என்னென்னா, காதலை ஒரு வேலை மாதிரி பண்ணாமல் ரொம்ப வந்து ஒரு ஆத்மார்த்தமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? உங்கள் பார்ட்னருக்கு எல்லாமே எஃபர்ட் 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 அப்படின்ற ஒரு தாட் வந்துருச்சு அப்படின்னா அவங்க டிஸ்டன்ஸ் ஆகிடுவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆத்மார்த்தமாக எல்லாத்தையும் பண்ணுற மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லவ் ரிலேஷன்ஷிப் வந்து சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு வந்து நீங்கள் கன்சிஸ்டண்ட்டான ஒரு எஃபோர்ட் போடணும், அண்ட் லேர்னிங், இம்ப்ரூவ்மெண்ட், இது 3மே தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் உங்கள் பர்சன் கூட, உங்கள் பர்சனை நம்புங்க, உங்கள் மேலே உங்கள் பர்சனுக்கு நம்பிக்கை வர மாதிரி நடந்துக்கோங்க, அண்ட் ரொம்ப பொறுமையாக இருங்க. அதுதான் இந்த விஷயத்தில் சொல்கிறது. நீங்கள் வந்து உங்கள் அன்பை காட்டுறீங்க, உடனே அவங்க ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா, இல்லை அவங்களுக்கு லவ் இல்லையோ அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும், அவங்களுக்கும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அவங்களும் ரியலைஸ் பண்ணணும். உங்களோட அன்பை வந்து புரிஞ்சுக்கிட்டு உடனே அவங்க வந்து ரியாக்ட் பண்ண மாட்டாங்க.
கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் இந்த லவ் எவ்வளோ நாளைக்கு சஸ்டெயின் ஆகுது, நீங்கள் கொடுக்குற அஃபெக்ஷன், லவ், கேர் இதெல்லாம் எவ்வளோ நாள் சஸ்டெயின் ஆகுது, இல்லை டைம் பீயிங்க்கு இருந்துட்டு போயிடுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ அதனால் உடனே நீங்கள் வந்து எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் பண்ணுறத பண்ணிக்கிட்டே இருங்க. உங்கள் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. உங்களோட லவ் அண்ட் கேரை கொடுத்துக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக அவங்கக்கிட்டேருந்து ஒரு நல்ல ஒரு சிக்னல் வரும். இந்த லவ் ரிலேஷன்ஷிப் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் ஆகும். ஓகேவா? அதுதான் யூனிவர்ஸ் சொல்கிறது. நீங்கள் உங்கள் எஃபர்ட்டை போடுங்க. கண்டிப்பாக இந்த லவ் ரிலேஷன்ஷிப் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ரீடிங் உங்களுக்கு ரிசனேட் ஆச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பெய்டு பர்சனல் ரீடிங் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.